அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். தேவர்களின் குருவான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை குரு பகவான் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். ஒரு மனிதருக்கு கல்வி, வேலை, திருமணம், திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைப்பதற்கு குரு பகவானின் அருளாசி முக்கியம். எனவேதான் நவ கிரகங்களில் குரு பயிற்சியானது நம்முடைய ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகின்றது என மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மை செய்யும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குரு பகவான் தான் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். குரு பகவான் அமர்ந்துள்ள இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்கள் அதிகம். குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். இவருக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பிராப்தி உண்டாவதற்கு குரு பலன் குறையாமல் இருப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் நல்ல பண வரவினை தருகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனலாபம், புத்திர பாக்கியம் மற்றும் திரலாபம் போன்றவைகளை தருகின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையையும் செல்வாக்கினையும் நல்ல தன வரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். இவ்வாறாக குரு பகவான் அமர்ந்துள்ள இடங்களில் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 7 இடங்களில் குரு பகவான் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடம் என சுமாரான பலன்களை வழங்குகின்றார். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது வகித்து வரும் பதவிகளையும் இழக்க நேரிடும். விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வகித்து வரும் பதவிக்கு கூட சில இடையூறுகள் ஏற்படும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்கள் வழியில் சில இன்னல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் செல்வதால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்கள் செய்யாத தவறுக்கும் கூட தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு பட்டம், பதவிகள் கூற பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் அமரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும். தவறான வழியில் சில அன்பர்கள் செல்லும் போது தனது பதவி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு தன விரயம் உண்டாகும். பதவி இறக்கம் உண்டாவதுடன் அதிக செலவும் ஏற்படும். இவ்வாறாக சுமாரான பலன்களை தரக்கூடிய இடங்களை பற்றி பழம்பெரும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. இவற்றிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக
தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். இங்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திசா புத்திக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாதுர் காரகரான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களே, குரு பகவான் தங்களது தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். குரு பகவான் தங்களுக்கு பல வழிகளிலும் பண வரவை பெருக்கி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தருகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி நல் உறவு ஏற்படும். இந்த குரு பயிற்சியானது தங்களது வாழ்க்கையில் பல வழிகளிலும் நன்மைகளை அடைய செய்யும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சில அன்பர்களுக்கு முன்பு பறிபோன பதவிகள் திரும்ப கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். தங்களது குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறும். அரசாங்க வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையாக 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். தைரிய வீரிய காரியஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நல்லுறவு மேம்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் பல விதங்களிலும் முன்னேற்றங்கள் காண இயலும். திருமண வயது வந்துள்ள தங்களது குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு தற்சமயம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது பூர்வ ஜென்மத்தில் செய்த நல் வினைகளுக்கான பலன்களை அனுபவிக்க கூடிய காலமாக தற்சமயம் அமைந்து உள்ளதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் தான தர்மங்களை செய்து கொண்டும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடமானது கணவன் மனைவிக்கு உரிய இடமாக இருப்பதால் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவும் நன்றாக இருக்கும். பிரிந்திருந்த தம்பதியினர்கள் மீண்டும் சேர்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு சற்றும் தாங்கள் நினைத்து பாராத அளவிற்கு பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தைரியமாக தாங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் மேற்கொள்ளலாம். உற்றார் உறவினர்களிடம் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியான தேவ குருவிற்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி வழிபாடு செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த கால தாமதங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.